நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கிற சன்யாவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சன்யா, தட் மீன்ஸ் நவுன். அதாவது எதுக்கெல்லாம் நேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சன்யான்னு சொல்லுவோம். சன்யாவில் எத்தனை டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா 5 டைப்ஸ். வியக்திவாச்சக் சன்யா, தட் மீன்ஸ் ப்ராப்பர் நவுன். ஜாதிவாச்சக் சன்யா, காமன் நவுன். பாவவாச்சக் சன்யா, அப்ஸ்ட்ரக்ட் நவுன். சமூகவாச்சக் சன்யா, collective noun. द्रव्यवाचक संज्ञा, மெட்டீரியல் noun. வியக்திவாச்சக் சன்யா அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், ப்ராப்பர் நவுன். தட் மீன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு பர்சனுக்கு நேமோ இல்லை ஒரு திங்ஸோ இல்லை ஒரு பிளேஸோ ஸ்டாண்டர்டாக நேம் வச்சுருவாங்க. நேம் வச்சுட்டனால் அது வந்து வியக்திவாச்சக் சன்யா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நேம் வச்சாச்சு, அந்த நேம் வந்து கடைசி வரைக்கும் அந்த நேம்ஸில் தான் உங்களை கூப்பிட போகிறாங்க. அப்போ அதை வந்து வியக்திவாச்சக் சன்யான்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் பென். பெண்ணுன்னா நான் களம், இதுக்கு களம்னு பேர் வச்சாச்சு, இது கடைசி வரைக்கும் இதுக்கு களம் தான், அதனால் இதை வியக்திவாச்சக் சன்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜாதிவாச்சக் சன்யா. ஜாதிவாச்சக் சன்யான்றதுன்னா காமனாக சொல்லக்கூடியது. நம்ம ஜென்ரலாக எதை சொல்கிறாலும் அதை வந்து ஜாதிவாச்சக் சன்யான்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் நதின்னு ரைட் பண்ணியிருக்கேன். நதினா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நதினா ரிவர். ரிவரில் நிறைய ரிவர்ஸ் இருக்குது. பாலாறு, தென்பெண்ணையாறு, காவேரி, இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் நேம் இருக்குது. ஆனால் பொதுவாக நான் நதி, ரிவர் அப்படின்னு சொல்கிறது ஜாதிவாச்சக் சன்யா. தென் பாவவாச்சக் சன்யா. பாவவாச்சக் சன்யா அப்படின்றதுனா நம்மளுடைய ஃபீலிங்ஸு, நம்மளுடைய கேரக்டர்ஸு எல்லாமே குறிக்கிறது தான். தட் மீன்ஸ் அப்ஸ்ட்ரக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குணா இருக்கலாம், பாவா இருக்கலாம், தோஷா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற, பியூட்டிஃபுல்லான கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போ அந்த குண் பற்றி, அந்த கேரக்டரை பற்றி அப்படின்னு சொல்லும்போது அது பாவவாச்சக் சன்யா. ஜெய்சே சுந்தரத்தா, குரோத், அவன் எப்போவுமே கோவப்படக்கூடியவன், அப்போ அந்த குரோத், ஆங்க்ரி அப்படின்னும் போது பாவவாச்சக் சன்யா. நெக்ஸ்ட்டு சமூகவாச்சக் சன்யா. சமூகவாச்சக் சன்யானா என்ன, கலெக்டிவ் நவுன். அதாவது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் சமூகவாச்சக் சன்யான்னு சொல்லுவோம். அதாவது இப்போ கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் வச்சுக்கிங்களா, கிளாஸில் ஒரு குழந்தை மட்டும் படிக்க மாட்டாங்க, நிறைய குழந்தைங்க படிப்பாங்க. அப்போ அந்த கிளாஸ் ரூம் அப்படின்றது சமூகவாச்சக் சன்யா. லாஸ்ட் ஒன் திரவவாச்சக் சன்யா. திரவவாச்சக் சன்யானா என்னது, மெட்டீரியல் நவுன். எதெல்லாம் மெல்ட் ஆகுதோ, எதெல்லாம் வாட்டரபிள், எதெல்லாம் மெல்ட் ஆகக்கூடிய திங்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம திரவவாச்சக் சன்யான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பானி. பானின்றது என்ன, ஒரு வாட்டர் இல்லையா, வாட்டர்ன்றது லிக்யூடாக இருக்கும், ஸோ அது திரவவாச்சக். சோனா, சோனானா என்ன, கோல்டு. கோல்டை நம்ம வந்து மெல்ட் ஆக்கலாம், அது வந்து உருகக்கூடியது. ஸோ கப்படா சொல்லலாம். கப்படானா ஒரு கிளாத்து, கிளாத்தும் ஒரு மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது. ஸோ மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோன்னா திரவவாச்சக் சன்யா. இப்போ நம்ம சன்யாவை பற்றி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சர்வநாமம் பற்றி படிக்க போகிறோம்.